கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய். ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. அதுல இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைல் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுல்ல 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இதோட 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் புளிக்கரைசல் சேர்த்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும். அப்பதான் கத்திரிக்காயில கோட் ஆகும். நான் இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண 1/2 கிலோ சின்ன சின்ன கத்திரிக்காவா எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா குட்டி கத்திரிக்காவா எடுத்துக்கோங்க. அப்பதான் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். கத்திரிக்காவை நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தண்ணி இல்லாம தொடச்சி எடுத்துட்டு, நான் இப்ப கட் பண்ற மாதிரியே காம்பை லைட்டா கட் பண்ணிட்டு கத்திரிக்காயோட கீழ்பாகத்துல இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணிக்கங்க. ரொம்ப ஆழமா கட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு தான் இருக்கணும். கட் பண்ணதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் ஓபன் பண்ணி பூச்சி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிருங்க. இப்போ கட் பண்ண கத்திரிக்காய்க்குள்ள நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல மசாலா, அதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்க போறோம். இப்போ நான் செய்யற மாதிரியே கத்திரிக்காய் லைட்டா ஓபன் பண்ணிட்டு உள்ள எல்லா சைடுமே மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரியே எல்லா கத்திரிக்காயும் ரெடி பண்ணி வச்சிட போறோம். கத்திரிக்காய்லாம் எண்ணெயில குளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இப்ப இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அது கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில கத்திரிக்காய் மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு டீப் ஃப்ரை பண்றேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண வேணாம்னா நீங்க கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். ஆனா டீப் ஃப்ரை பண்ணையில இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானோனே கத்திரிக்காய்லாம் ஒன்னொன்னா உள்ள இறக்கி விட்டுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்க போறோம். கத்திரிக்காயோட மேல் தோல் நல்லா கலர் மாறி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இது நம்ம வேக வைக்கணும். கிட்டத்தட்ட கத்திரிக்காய் 80% குக் ஆயிரணும். பாருங்க, கத்திரிக்காய்லாம் நல்லா தலன்னு எண்ணெயில பொரிஞ்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான், கத்திரிக்காய் ரெடி ஆயிருச்சு. இப்ப எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திரலாம். கத்திரிக்காய்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான சட்டியில நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்ல எண்ணெய், அதுல ஒரு 3ல இருந்து 4 குழிக்கரண்டி நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே ஒரு 10ல இருந்து 12 சின்ன வெங்காயத்தை முழுசா சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுற போறோம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு எண்ணெய் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இதோட பூண்டு பற்கள் சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு சின்ன சின்ன பூண்டா இருக்கிறனால முழுசா சேர்த்திருக்கேன். இதே நீங்க பெரிய பல் பூண்டு சேர்க்கறீங்கன்னா 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டையும் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுற போறோம். நம்ம சேர்த்த பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு வெங்காயத்தோட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுல 3 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பியூரியா அரைச்சு சேர்த்திருக்கேன். தக்காளியை நீங்க கட் பண்ணி கூட சேர்க்கலாம். ஆனா இந்த மாதிரி பியூரியா அரைச்சு சேர்க்கையில நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் தரும்.
இப்ப மசாலாவோட தக்காளிய நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதோட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய்க்கு ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலால எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிச்சம் இருந்துச்சு. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா தலன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிய கரைச்சி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம தக்காளி சேர்த்துருக்கனால புளி கொஞ்சம் கம்மியா தான் சேர்க்கணும். இப்ப குழம்பு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நார்மல் புளிக்குழம்பு மாதிரி அதிகம் தண்ணி சேர்க்க கூடாது. இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடணும். நம்ம சேர்த்திருக்க மசாலா புளி தண்ணிலாம் நல்லா பச்சை வாடை போய் நல்லா தலன்னு கொதிக்கணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு லைட்டா கெட்டி ஆயிருக்கு. கரெக்டான பதத்துல ரெடி ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெல்லம் சேர்க்கறனால நம்ம சேர்த்திருக்க புளிப்பு காரத்தை எல்லாம் பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்க கத்திரிக்காய்லாம் ஒவ்வொன்னா உள்ள இறக்கி விட்டுறலாம். கத்திரிக்காய்லாம் சேர்த்துட்டு குழம்போட லைட்டா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். திருப்பியும் இப்ப இதை நம்ம மூடி போட்டு குக் பண்ணணும். கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்ப 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். அடடடா, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லாவே கெட்டியா இருக்கு. ஸ்மெல் சும்மா அட்டகாசமா இருக்கு. அவ்வளவுதாங்க, நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பாருங்க எவ்வளோ அட்டகாசமா இருக்கு. பாக்கையிலே நாக்குல எச்சி ஊறுதுன்னா போங்க. கண்டிப்பா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப நீங்க ட்ரை பண்ணியே ஆகணும். செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காவை சூடான சாதத்துல போட்டு பக்கத்துல கொஞ்சம் அப்பளத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேணாங்க. டேஸ்ட்மா டக்கரா இருக்கும். இதே மாதிரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். பாய்.